ஒரு பணக்காரருடைய கார் ஒரு சிக்னல்ல நிக்குது. அங்க ரோடோரமா நின்னுட்டு இருந்த ரெண்டு பிச்சைக்காரங்க அந்த பணக்காரருடைய கார் கிட்ட வந்து இப்ப இந்த ரெண்டு பிச்சைக்காரங்கள ஒருத்தர் சொல்றாரு, பணக்காரரு இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கான், அதுல இருந்து இன்னைக்கு உங்களால முடிஞ்சதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருந்து இன்னொரு பிச்சைக்காரர் ரெண்டு கையும் மேல தூக்கி, இறைவா இந்த பணக்காரருக்கு நீ நிறைய கொடுத்திருக்க, அதே மாதிரி எனக்கு கொஞ்சமாவது கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்ட அந்த பணக்காரரு எதுவுமே பேசாம டிரைவர் கிட்ட கார் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு விடுப்பா அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போற அந்த பணக்காரரு ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் நிறைய அவருக்காக செஞ்சு வச்சிருக்கிற சுவையான பாயாசத்தை போடுறாரு. இப்ப அவருடைய காருடைய டிரைவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அந்த டிரைவர் முன்னாடி அந்த பாயாசத்தோட பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தங்க கட்டிகளையும் போடுறாரு. இப்ப அந்த டிரைவர் கிட்ட தெளிவா சொல்றாரு, இங்க பாருப்பா, இப்ப நம்ம வரும்போது அந்த சிக்னல்ல நம்ம கிட்ட ரெண்டு பேரும் வந்து பிச்சை கேட்டாங்கல்ல, அதுல என்கிட்ட பிச்சை கேட்டான் பாரு, அவனுக்கு மட்டும் இந்த பாயாசத்தை கொடு, இறைவன் கிட்ட கேட்டவனுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் மறுபடியும் அந்த பணக்காரர் அதே ரோட்ல அந்த கார்ல போறாரு. அதே மாதிரி சிக்னல்ல அந்த கார் நிக்குது. அந்த ரெண்டு பிச்சைக்காரங்கள்ல ஒரு பிச்சைக்காரர் மட்டும் ஓடி வந்து மறுபடியும் அந்த பணக்காரர்கிட்ட பிச்சை கேட்கிறாரு. இப்ப அந்த பணக்காரர் பிச்சைக்காரர்கிட்ட கேக்குறாரு, என்னப்பா ரெண்டு பேர் இருப்பீங்க, நீ ஒருத்தன் தான் இருக்கேன், அவங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, ஐயா உங்க டிரைவர் அன்னைக்கு எனக்கு கொண்டு வந்து நல்ல பாயாசத்தை கொடுத்தாரு, நான் வயிறு நிறைய குடிச்சேன், ஆனா என்னால முழுசா குடிக்க முடியல ஐயா, அதனால மீதி இருந்த கொஞ்சம் பாயாசத்தை நான் அவன் கிட்ட கொடுத்துட்டேன், அந்த பாயாசத்தை பாத்திரத்தோட வாங்கிட்டு போன அவன் இனி ஆளை காணோம் ஐயா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னாரு. இப்ப அந்த பணக்காரர் கார் ஓட்டிட்டு இருந்த டிரைவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பாத்தியா என் கிட்ட கேட்டவனுக்கு பாயாசம் கிடைச்சது, ஆனா அந்த இறைவன் கிட்ட கேட்டவனுக்கு தங்கம் கிடைச்சது, சோ இங்க குடுக்கறவனா இல்ல அந்த இறைவன் தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு.